ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு மீன் வறுவல் சுவையில் வாழைக்காய் மீன் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாழைக்காய் மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 2 வாழைக்காய் எடுத்து குக்கரில் வச்சு பாயில் பண்ண போகிறேன். இந்த மாதிரி 2 கட் பண்ணிக்கோங்க. இதை வச்சு பாயில் பண்ண போகிறேன். இது ஒரு 2 விசில் வச்சு இறக்கிக்கோங்க. வாழைக்காய் பாயில் பண்ணியாச்சு, நல்லா வெந்து வந்திருக்கு. இதை நான் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போது இதை உரித்து எடுத்துக்கோங்க. வாழைக்காய் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை உரித்து எடுத்துக்கலாம். இப்படி ஒரு சைடு உரித்தா போதும். அப்படியே எல்லாம் உறிஞ்சி வந்துடும். இந்த மாதிரி ஒரு சைடு எடுத்தால் ஃபுல்லாக உறிஞ்சி வந்துடும். இந்த வாழைக்காய் மீன் வறுவல் ரொம்ப ருசியாக இருக்கும். இது இந்த மாதிரி 2 விசில் மட்டும் வைங்க. ரொம்ப கொலைய விட்டுட்டா அப்புறம் உரிக்கும்போது அப்படியே உடஞ்சி போயிடும். இது கரெக்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி உரித்து எடுக்கணும். வாழைக்காய் ஃபுல்லாக உரித்து எடுத்தாச்சு. இப்போ இதை பீசஸ் போடலாம். உரித்து எடுத்த வாழைக்காயை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் உடையாமல் வர பாருங்கள். அப்படி உடஞ்சிட்டா கூட பரவாயில்ல, அதுவும் மசாலா போட்டு நம்ம அப்படியே ஃப்ரை பண்ணிடலாம். இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு மீன் பீஸ் மாதிரி இருக்கும். வாழைக்காய் கட் பண்ணியாச்சு. இப்போது இது பார்க்குறதுக்கு மீன் பீஸ் மாதிரி இருக்கணுன்றதுக்காக நான் நடுவில் சின்னதாக எல்லாத்துலேயும் கட் பண்ணி எடுக்கிறேன். இது வாழைக்காய் வெந்து இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா கட் பண்ண வரும். இந்த மாதிரி எல்லா வாழைக்காவும் கட் பண்ணி எடுக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணுறேன். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, சோம்பு ஒரு 1/2 ஸ்பூனு போட்டு இடித்து எடுத்துக்கிறேன்.
இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஒரு பேன் எடுத்து ஒரு சுண்டக்காய் அளவு புளியை போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கிறேன். இதில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூனு ரெட்டு ஃபுட்டு கலரு, ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இது அப்புறம் அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு விழுதை இதில் சேர்க்கணும். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு அரைச்சி வச்ச தண்ணி இருக்குது இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கிறேன். நல்ல ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காய் பீஸை நல்ல மசாலா ஏறுற மாதிரி போடுங்க. மசாலாவில் நல்லா புரட்டி எடுக்கணும். ஃபுல்லாக மசாலாவில் நல்லா புரட்டியாச்சு. வாழைக்காய் நல்லா கோட்டாயிடுச்சு. இப்போ ஃப்ரை பண்ணலாம். தோசைக்கல் வச்சுட்டு கேஸ் பற்ற வச்சுக்கிறேன். கல் நல்லா சூடாயிடுச்சு. ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ வாழைக்காய் ஒரு பீஸாக வைக்கிறேன். இதை டீப் ஃப்ரை பண்ணணும்னு இல்லை, மீன் வறுக்கிற மாதிரி இப்படி எடுத்தாலே போதும். உங்களுக்கு அதுவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா வாழைக்காவை முதல்ல நம்ம வேக வச்சுட்டோம் இல்லையா, அதனால லைட் ஆயிலில் நீங்கள் ஃப்ரை பண்ணாலே நல்லா ஃப்ரை ஆகிட்டு வந்துடும். இப்போ இதுக்கு மேலே எண்ணெய் ஊற்றிக்கிறேன். வாழைக்காய் நல்லா ஃப்ரை ஆகுது. இது அப்படியே திருப்பி திருப்பி போட்டு மீன் ஃப்ரை பண்ணுற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நம்ம வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ நல்லா ஃப்ரை ஆகிட்டு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை நான் பிளேட்டில் ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன். இது சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மீன் ஃப்ரை மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் இந்த ரெசிப்பியை செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Thank you for watching. Like, share, and subscribe.